சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, ரொம்ப பசிக்குது. அந்த ஹோட்டல்ல 2 இட்லி வாங்கி கொடுங்கண்ணே. இட்லி? நான் போடா பிக்காளிப்பல, நானே பிச்சைக்காரங்கிட்ட எல்லாம் பிடிங்கி தின்னுட்டு இருக்கேன், ஏன்ட்ட வந்து இட்லி கேட்குற? போடா போ. இட்லி வேணுமா? இட்லி இங்க வாடா. என்னண்ணே? இப்ப உனக்கும் பசிக்குது எனக்கும் பசி. ஆமாண்ணே. 2 பேரும் சேர்ந்து சாப்பிடறதுக்கு ஒரு ஐடியா தரேன், கேக்குறியா? வெரி குட். இது என்னது? மணி பர்ஸ். இதுக்குள்ள என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுல இல்ல. இத வச்சுக்கிட்டு 2 பேரும் அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோம். வேணுங்கிற அளவுக்கு கட்டுன்னு கட்டுவோம். கட்டி முடிச்சோம்னா அவன் பில்ல கொண்டாந்து வைப்பான். அந்த நேரம் பார்த்து இந்த பர்ஸ் எடுத்து டேபிள்ல வைப்பேன். நீ லபக்குன்னு இந்த பர்ஸ் எடுத்துட்டு ஓடிரு. உன்னை விரட்டி பிடிக்கிற மாதிரி நானும் ஓடியாருவேன். 2 பேரும் தப்பிச்சிருவோம். டெய்லி இதே மாதிரி ஒரு ஹோட்டல்ல கரெக்ட் பண்ணி சாப்பிடுவோம். தெய்வமே, என் வாழ்க்கையில உங்களை நான் மறக்கவே மாட்டேன். ஒரு வேளை எனக்கு இப்படி சாப்பாடு போட்டதே இல்ல. வாங்கனே போவோம். சாம்பார் ஊத்தியா? வாயா ஊத்துவேமா? ஏய், இங்க ஊத்தாப்பா, காசு வாங்குறீங்கல்ல. இருக்கிற ஐட்டத்தை எல்லாம் எடுத்துட்டு வா போ. இவன் பர்ஸ் அடிச்சா 5 காசு கூட இல்ல, புடிச்சா எலும்பை எண்ணிடுவாங்க. அடிக்கிறோம், அந்த பர்ஸ் அடிச்சிருவோம். தாடிக்காரனே 500 ரூபா தாளா வச்சிருக்காரு. என்னடா பாக்குற? கைய கிளவுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல, அதனாலதான் கையில துடைக்கிறேன். பில்லு வரப்போகுது. பர்ஸை பாக்கெட்ல இருந்து எடுத்துக்கிறியா இல்ல டேபிள் எடுத்து வைக்கவா? நீ பாக்கெட்லயும் வைக்க வேணாம், டேபிள்லயும் வைக்க வேணாம். நான் வேற பர்ஸை பிளான் பண்ணிட்டேன். என்னடா அப்படி யோசிக்கிற? டேய் பயப்படாத, எங்களுக்கெல்லாம் உசுருக்கு ஆபத்துனா கடல் மேலே ஓடுவோம் நாங்க. சீக்கிரம் வேகமா சாட் பண்றா. அவனை பிடிக்க, பர்ஸ் எடுத்து ஓடுறா. அவன் ஏன் பர்ஸ் எடுத்து ஓடுதான்? ஓன் பர்சுங்க. எவன்டா ஓனர் கூப்பிடுறா? சொல்லுங்க சார், என்ன சார் ஆச்சு? ஒருத்தன் ஏன் பர்ஸ் எடுத்து ஓடுதான், அதை இவன் பர்சுங்க. முதல்ல அவனை யார் செக் பண்ணுங்க. அவனை இவனை சேர்ந்தா வந்தாங்க சார். அப்ப அவனுக்கு உனக்கு என்னடா லிங்க்? என்னையா பாக்கெட் காட்டு. ஏண்டா உன் பர்ஸ் உன்கிட்ட இருக்கு, அவன் அவர் பர்ஸ் அடிச்சான். நீ ஏன்டா என் பர்ஸ் அடிச்சான்னு கத்துன? அது வந்து சொல்றா, என் பர்ஸ் அடிச்சுட்டு ஓடான்னு ஏன்டா கத்துன? அதாங்க அது. இப்ப சொல்ல புரியா இல்லையா? என் பர்ஸ் அடிச்சான்னு எதுக்குடா கத்துன? அவன் என் பர்ஸ் அடிக்கிறான் தாண்டா பேச்சு. அவர் பர்ஸ் அடிச்சு போயிட்டான். என்னடா நியாயம்? மோல அவனுக்கு கூப்பிட்டு. நம்ம வண்டி அடிச்சுக்கிறதுக்கு உலகத்துல எந்த வண்டியும் கிடையாது. என்ன உழைப்பு. வாங்க. என்ன உழைங்க? நான் அடிக்கடி பாக்குறேனே. உங்களை என்ன அடிக்கடி இங்க பாக்குறேன். எந்த ஊர் நமக்கு? நமக்கு செங்கோட்டை. நமக்கு இந்த ஊர் தான். குற்றாலா? அப்படியா? கேட்டா குட்டிச்சவரு. முதல்ல ஸ்டாண்ட போடுங்க. அடேப்பா, நம்மள மாதிரி நீங்களும் டிவி ஷாம்பு தான் வச்சிருக்கீங்க. நம்மளுக்கு அதே வண்டி தானா? ஆமா. சரி, அது இருக்கட்டும். என்ன வியாபாரம் பண்றீங்க? நான் இந்த கடலை மிட்டாய் வியாபாரம் பண்றேன். இந்த வண்டியில தான் ஏத்தி கடையடையா போட்டுக்கிட்டு தெரியுறேன். நீங்க? நம்ம கள்ள மிட்டாய் வாங்கி திங்கிறதோட சரிங்க, வியாபாரத்துக்கெல்லாம் எந்த முயற்சி எடுக்கல. அது சரி, நாங்க விக்கிறோம், அதையாவது வாங்கி சாப்பிடுறீல, அது எங்களுக்கு லாபம் தானே. என்ன தமாஷா பேசுறாரு மாதிரி. அப்புறம் என்ன கொடுக்குது? இது எங்க கொடுக்குது? நம்ம தானே அது கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அத கேட்கல, மைலேஜ் என்ன கொடுக்குதுன்னு கேட்டேன். மைலேஜ் 50 கொடுக்குதுண்ணே. 50? ஏயா எனக்கு மட்டும் 45, உனக்கு மட்டும் அப்புறம் 50 கொடுக்க. அதுக்கே ஏன்ட்ட கோவப்படுற? கம்பெனிக்காரன் போய் கேளு. கம்பெனிக்காரன் என்னடா கேக்குறது? எங்க ஊர்ல இருக்க அத்தனை பேருமே இந்த வண்டி தான் வச்சிருக்கேன். எவனை கேட்டாலும் 45 தான் கொடுக்குது, 45 தான் கொடுக்குங்கிற. உனக்கு மட்டும் அப்புறம் 50 கொடுக்கும், உங்க ஊருக்காரருக்கு அப்புறம் 50 கொடுக்க. இரியா பேசி இருக்கும்போது எனக்கு ஊர்ல பத்தி இருக்கிற நீ ஊரனடா உலகத்தை எழுப்பண்டா. எப்படி 50 கொடுக்க? எப்படி 50 கொடுக்க? இங்க பாரு, இது கணக்கு உனக்கு கம்பெனிக்காரருக்கு என்னடா லிங்க்? ஊருக்காரல பூரா கூட்டிட்டு வந்து உன்னை என்ன பண்றேன்னு பாருடா. டேய் என்ன பண்ண போற? பாத்துடா கம்பெனிக்காரன் போய் கேளு. என்னடா கேக்குறது? போடா. 50 இன்னைக்கு ஏன் ஊரா பாத்துறோம்டா. வண்டி 5 கிலோமீட்டர் கூட கொடுக்கிறதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? இதுக்கு போய் ஏன் ஊரா ஓ ஊரா பாப்பண்டு போறா? பெரிய ஊரு கலவரத்தை இழுத்து விட்டுருவானோ? சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் ஊர்வம்பை இழுத்து விடுறாங்களேயா. நம்ம இடத்த காலி பண்ணிடுறது நல்லது. ஏன்னா வந்தாலும் வந்துருவாங்க. அண்ணே, எவனாச்சும் வந்து கேட்டா இது ஏன் வண்டி இல்லைன்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப நாளா அது இங்கேயே கிடக்குதுன்னு சொல்லியிருக்கேன்னா எதுக்கு நீங்களும் கடை அடிச்சிருங்க? வந்துருவாங்க. ஒரு நிமிஷம். என்னப்பா? ஒரு சின்ன ஹெல்ப்னே. என்ன ஹெல்ப்? 3 விரல்ல ஒரு விரல்ல தொடுங்கண்ணே. நான் ஏன் தொடணும்? அண்ணே, நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். 3 தொழில் செலக்ட் பண்ணிருக்கேன். இந்த 3 விரல்ல எந்த விரல்ல தொடுறீங்களோ அந்த தொழிலை ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். ஆஹா, என்னையா அது?
இந்த காலத்துல அவன் வெட்டித்தனமா ஊரை சுத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிற பத்தியா நீ மனுஷன்டா 3 வரல ஒன்னா தொடரவா 3 தொழில எப்படி ஒண்ணா பண்ண முடியும் ஏதாவது ஒண்ணு தொடங்க தொழிலை இப்ப ஆரம்பிச்சறேன் அப்படியா அதானே அது இல்ல இதானே அது இல்ல இது இதானே கன்ஃபார்ம் தானே கன்ஃபார்ம் என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டீங்களே மாட்டிக்கிட்டனா ஆமாண்ணே விரலத்தாண்டா தொட்டேன் தொட்டுட்டு தானே மாட்டிக்கிட்டீங்க என்னடா சொல்ற அண்ணே வீட்டுல ஒரே வருமண்ணே ஒரு வேளை சாப்பிட கூட வழி இல்லைண்ணே கழுத என்னத்தையாவது பண்ணிவிட்டு 1 வருஷம் போய் ஜெயில இருக்கலாம்னு முடிவு பண்ணேன் அதுக்கு 3 தொழில் ஃபிக்ஸ் பண்ணனே ஒன்னு கொலை இன்னொன்னு கொள்ளை ஒன்னு கற்பழிப்பு நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா கொலை பண்ற வரல தொட்டுப்பிட்டீங்க கொலை பண்ற வரல தொட்டுப்பிட்டனா ஆமாண்ணே அதுவும் ஆள் காட்டி வரல தொட்டுப்பிட்டீங்க இப்ப ஆளை காட்டுது பாத்தீங்களா உங்களே காட்டுது பாருங்க இது நல்லா இல்லடா செவனேன்னு போய்க்கு உனக்கு கூப்பிட்டு ஒரு பயங்கரமான சப்ஜெக்ட் சொல்லி உரண்டை இருக்கிறது நல்லா இல்ல சும்மா வளவளன்னு பேசிருக்கேன் ஜெயிலுக்கு நேரமாச்சு என்னடா ரயிலுக்கு நேரமான மாதிரி சொல்ற சீக்கிரம் வெட்டி ஜெயிலுக்கு போகணும்டா ஆமாண்ணே உன்னை வெட்டிட்டான்னு சொல்லிட்டாங்கண்ணே பாக்க பிச்சைக்கார மாதிரி எவ்வளவு பெரிய திட்டம் போட்டிருக்கா எவனையும் நம்பி நின்னு பேச முடியல நான் என்ன செய்வேன் நம்ம ஊர்ல இந்த கம்மா மட்டும் இல்லைன்னா நாரி டேய் யாரா நீ திடீர்னு தண்ணிக்குள்ள இருந்து வர்ற நான் அந்த கரையில இருந்து தண்ணிக்குள்ளே வரேன் போலீஸ் என்ன பிடிக்க இங்கிட்டு இருந்து வருது வந்து உங்ககிட்ட அவன் என்ன சொன்னான்னு கேட்பாங்க ஒண்ணுமே சொல்லிடாதீங்க எது அடிச்சு கூட கேட்பாங்க அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீங்க எதடா சொல்ல வேணாங்கிற எதையுமே சொல்லிடாதீங்க ரகசியமா வச்சுக்கங்க சொன்னாதானடா ரகசியமா வைக்க முடியும் சொல்லிடாதீங்க இந்தாடா சொல்லிடாதீங்க என்னன்னு சொல்லாமே போறேன் சொல்லிடாதீங்க எதை சொல்ல வேணான்னு போறான் பாத்து வலிக்கிறாம ஏய் ஓடிட்டியா எங்கல பேர்வ ஏய் அவன் உன்கிட்ட என்னமோ சொல்லிட்டு போனாம்ல என்ன சொன்னான் அதுவா சார் போலீஸ் என்ன விரட்டிட்டு வருது அவங்க நான் என்ன சொன்னேன்னு கேட்பாங்க எதுவும் சொல்லிராதீங்க அடிச்சு கூட கேட்பாங்க அப்பையும் சொல்லிராதீங்க நான் சார் அப்படியே சொன்னா ஆமா சார் சரி நீ சொல்லு அவன் என்ன சொன்னான் சொல்லு அதான் சார் போலீஸ் என்ன விரட்டிட்டு வருது அவங்க நான் என்ன சொன்னேன்னு கேட்பாங்க எதுவும் சொல்லிராதீங்க அடிச்சு கூட கேட்பாங்க அப்பையும் சொல்லிராதீங்கன்னு சொன்னான் சார் விளையாடியா நீ அவன் எதனா சொல்லடான்னு சொன்னா அதை சொல்லு அவன் சொன்னதான் சார் சொல்ல வேணாம் அப்ப என்கிட்ட சொல்லு அதான் சொன்னேன்ல எப்படா சொன்ன ஆனா என்ன சார் நீங்க போலீஸ் என்ன தோத்திட்டு வருது நான் என்ன சொன்னேன்னு கேட்பாங்க எதுவும் சொல்லிராதீங்க அடிச்சு கூட கேட்பாங்க அப்பையும் சொல்லிராதீங்க சொன்னான்னு சொன்னல வேண்டாம்டா நீங்க வேணாம்னா நான் சொல்லுவேன் சார் அப்ப சொல்லுடா அட இதுல என்ன சார் இருக்கு அவன் சொன்னதை பூரா நான் சொல்லாம இருப்பானா சார் ஒண்ணு விடாம பூராதுன்னு சொல்றேன் சார் சொல்லு 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 போலீஸ் என்ன துரத்திட்டு வருது அவனை புடிச்சு வந்து வச்சுடா இல்ல அங்கிட்டு போனவே மறுபடியும் தண்ணிக்குள்ள இருந்து வர்றா ஐயோ என்ன நம்ம நடக்குது அண்ணே அண்ணே சொல்லு போலீஸ்காரங்க அடிச்சு கேட்டா அவளை எதுவும் சொன்னீங்களா எதையுமே நான் சொல்லாதானா போட்டு அடிச்சாங்க எதடா சொல்ல வேணான்னு எதையுமே சொல்லிடாதீங்க இதெல்லாம் நீ யாராச்சும் சொல்லிட்டு போனா அதையும் சொல்லிடாதீங்க அதான் தெரியாதா அட பாவிகளா ஒரு மனுஷனுக்கு இப்படி எல்லாமாடா சோதனை வரும் எதையுமே சொல்லாம சொல்லிராதன்னு போறாரு இங்கிட்டு வாங்கடா இப்ப யாரு மறுபடியும் போலீஸ் இப்ப தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வந்து என்ன சொன்னாமல என்ன சொன்னா அப்ப சொல்றதா சார் இப்ப சொல்லிட்டு போறேன் இவன் சரி விட மாட்டான் ஸ்டேஷன் போய் நொறுக்குவோம்ல அதான் சார் கரெக்ட் என்ன கரெக்ட் இல்ல சார் அவன் இந்த தண்ணிக்குள்ள தான் சார் சுத்திக்கிட்டு இருக்கா மறுபடியும் வந்தாலும் வருவா இந்த குளம் என்னைக்கு வந்தது அன்னைக்கு தான் சார் அவனை பிடிக்க முடியும் அதனால நீ ஸ்டேஷன்ல வச்சு புடந்தெடுங்க கொஞ்சம் புலக அப்படி முடிவெடுங்க என்ன விளையாட்டு கழுவ வந்த இடத்துல எருமாட்டு பழம் கண்ண புடனில் ஆட வச்சிருக்க ஓரமா போயிருக்க மேல வந்து போகுது சாரில என்ன சாரின்னு அங்க இருந்து ஒரு பஸ் வந்தா மேல போய் மோதிட்டு சாரி சொல்லுவேடா இல்ல இல்ல லாரியில மோதிட்டு சாரி சொல்லுவியா இல்ல 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 ஒரு ஆட்டோல மோதி சாரி சொல்லுவேடா அங்கெல்லாம் இடிச்சா செத்து போவோம்ல அங்க எல்லாம் அடிச்சா செத்துருவேன் எங்க மேல எல்லாம் மோதினா ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிற தைரியமா டேய் ஒரு கும்பல்ல கூட்டத்துல வந்து மோதினா பரவாயில்லடா தன்னந்தனியா வந்துகிட்டே வந்து மேல மோதுற இந்த கலர்ல சட்டையை பார்த்தா பொம்பளை பிள்ளை நினைச்சிருச்சியா இல்ல இல்ல அப்ப ஒரு பொம்பளை பிள்ளை அடிச்சா கூட சாரி தான் சொல்லுவியா தெரியாம இடிச்சா சாரி சொல்லித்தானே நானும் சொல்லுவேன் அப்ப ஒரு பொம்பளை பிள்ளை ரேப் பண்ணா அதெல்லாம் செய்ய மாட்டேன்னு நீ செய்வடா உன் முகர கட்டைய பார்த்தாலே தெரியுதுடா உன்னைய மாதிரி ஐயோக்கு பிள்ளை விருதே தப்புடா ரோட்ல சாரின்னு சாரி சொல்லாரா சாரிங்கிற வார்த்தை எனக்கு பிடிக்காதடா சாரின்னு மறுபடியும் சாரிங்க குற்றாலத்தை பார்த்து கொலை பண்ணிடுற ஆட்கள் என்ன நினைச்சுக்க போடா அண்ணே என்ன இந்த பக்கம் அடிச்சது மாதிரி இந்த பக்கம் முன்னாடி அடிங்கன்னு இந்த பக்கம் நான் அடிச்சது பிரியப்பட்டு அடிச்சது இந்த பக்கம் நீ சொல்லி அடிக்கிற அளவுக்கு நான் வன்முறையாளம் கிடையாது போ பிச்சு விடுவோனே அண்ணே என்னடா ஒரு சைஸா சட்டையை பிடிக்கிற இப்படி வாங்க என்ன அடிங்க இது அடிக்கலன்னா என்னடா பண்ணுவ அடிடா அடிக்கல எது டாவா என்ன வார்த்தை மாறுது அடிக்கலைனா வெட்டுடா அதான் அடிச்சிட்டலடா அது அப்படா இப்ப அடியா டேய் அடியா
டேய் அடிடா என்னைய மிருகம் ஆக்கிறாதா மிருகம் ஆயிட்டடா சொன்னா கழி வீட்டுக்கு போனீங்க டேய் என்னைய அடிடா அடிடா அடிச்ச அமைதியாரியா நீ அடிச்சிருவேன் அடி ஒன்னு அடிக்கணும் வா இங்க வா இப்படி ரொம்ப கேக்குறானே என்ன கடைசி இழுப மாதிரி இருக்கு மூச்சக்காரா அட பாவி செத்துட்டியா அடே அடே என்ன கொலை பண்ண வச்சுட்டேடா அறியாம என்ன கொலைகாரன் ஆக்கிட்டேடா 30 50 100 200 100 ரூபா கூட இருக்க வாடாங்க ஏன்டா அப்படி அறக்க பறக்க வர்ற நீங்களா நீங்க எப்படி தைரியமா நடமாடிட்டு இருக்கீங்க நான் எங்கடா நடமாட்டேன் உட்கார்ந்தாடா இருக்கேன் உங்களுக்கு விஷயமே தெரியாதா என்னது ஏர்வாடியில இருந்து ஒரு பஸ்ல 80 பைத்தியத்தை ஏத்திட்டு வந்திருக்காங்க அதுல 10 பைத்தியம் எஸ்கேப் ஆகி ஊருக்குள்ள போயிடுச்சான் சரி அதுக்கு நான் ஏன் நடமாட கூடாது அங்கதானே விஷயமே இருக்கு என்ன விஷயம் அவங்க ஊருக்குள்ள யார பார்த்தாலும் நல்லா பேசுவாங்களாம் சரி பேசிக்கிட்டே இருக்கும்போது சத்தனி சங்க கடிச்சு முழுங்கிடுவாங்களாம் எது சங்க கடிச்சு முழுங்குறாங்களா ஆமாண்ணே நம்ம கறிக்கடை கருப்பையில அவனை கடிச்சு சீரியஸ் ஆகறாங்க அதனால உங்ககிட்ட யாரு நல்லா பேசலாம் நம்பிடாதீங்க நீங்க ஜாக்கிரதையா இருங்க நீ எங்கடா போற தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன் என்னடா இது எல்லாரும் குற்றாலத்தை வந்து இருந்து குணமாயி போவாங்க ஆனா இங்க வந்து குறவளைய கடிச்சா எந்த ஊரு போறது என்ன ஒருத்தன் தனியா பேசிக்கிட்டு இருக்கா ஒருவேளை அந்த பைத்தியத்துல ஒருத்தனா இருப்பானோ இவன் இப்படி புலம்பிட்டு இருக்கான் ஒருவேளை அந்த பத்திர இவனும் ஒருத்தனா இருப்பானோ இங்கிருந்து தப்பிச்சிட வேண்டியதான் ஒரு மாசம் வெளியூர் போயிட வேண்டியதா வாங்க எதுக்கு வரணும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க விட்டா தான் இருப்போம்ல சரி இருந்துட்டு போங்க அதுக்கே மரத்தை சுத்துறீங்க பின்ன உன் பக்கத்துல அனுப்பாங்க சரி அங்கங்கே நிப்போம் சரி எங்க வந்தீங்க குற்றாலத்துல குடிக்க வந்தோம் குளிச்சாச்சுன்னா கிளம்ப வேண்டியதானே வந்த வேலை முடியாம எப்படி கிளம்ப முடியும் அப்ப நான் கிளம்புறேன் என்ன அங்கிட்டு ஓடுறான் ஐயோ என்ன அவன்கிட்ட போய் உட்கார்றா அவன் பாவம் யாரு பத்த புள்ளியோ கடி வாங்கி சாக போறானே என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு தெரியாதா ஊருக்குள்ள 10 பைத்தியம் இங்க சுத்திட்டு இருக்கான் அதுக்கு பேசிட்டு இருக்கும்போது சங்கம் பிடிச்சி கடிச்சிடலாம் அது ஒண்ணு தப்பிச்சு இங்க வந்திருக்குது அது இருக்குது நேக்க தப்பிச்சுட்டு நான் இங்க வந்துட்டேன் தப்பிச்சிட்டீங்களா தப்பிச்சிட்டேன் இனிமே தப்பிக்கவே முடியாது தப்பிக்க முடியாதா என்ன அதை எடுத்து போட்டு கடிச்சிட்டு இருக்கா தலப்பா கண்ணு வந்தா பைத்தியமா ஆஹா பக்கத்திலே இருந்திருக்காள் ஐயா சொன்ன மாதிரியே கடிக்கிறானே சங்க நல்ல வேளை நான் போகல அங்க என்னடா ரத்தத்தோட வர்ற உன்னியமா நல்ல வேலை நீங்க அந்த பக்கம் போகல ஐயோ எல்லா பக்கமும் வளைச்சு வளைச்சு கடிக்க ஆரம்பிச்சாங்களே நான் என்ன பண்ண தண்ணி அடிக்க ஏதாச்சும் ஐடியா குடுறா ஐடியாவா அப்படி கேளுங்க இப்போ உங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு ஊரெல்லாம் சொல்ல போறேன் கொலை பண்ணிருக்கேன் ஏன்டா அப்படி சொல்ற அண்ணே சொல்றது முழுசா கேளுங்க என்ன சொல்லு அந்த கிணத்துல விழுந்து செத்தானே பால்ராசு எந்த பால்ராசு அதானே அந்த கறிக்கடைக்கார முன்னாடி 6 மாசம் வச்சிருந்தான்ல ஆமா அந்த கறிக்கடைக்காரன் கூட கண்ணால பார்த்து அருவாள் எடுத்து ஓட ஓட விரட்டி அவன் பொண்டாட்டியோட கிணத்துல வந்து செத்து போனானே அந்த பால்ராஸ் தான் ஆமா அதுக்கு என்ன அவன் நல்லா குடிப்பான் கண்டது கடையே திம்பான் அவன் உடுமைங்கிற உங்க மேல பேய் இறங்கிருக்கான்னு ஊரெல்லாம் போய் சொல்ல போறேன் சொன்னா மட்டும் எல்லாரும் ஓடியாந்து ஏன்டா அந்த அப்பாய் மேல இறங்கிருக்க உனக்கு என்ன வேணும் ஏது வேணும் கேட்பாங்க ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தின்னுட்டு அப்படியே ஓடி ஊருக்கு அங்கிட்டு விழுந்துருங்க விழுந்துட்டா பேயா வந்த பால்ராஸ் ஆகி போயிருச்சுன்னு சொல்லிடுவேன் உங்களை விட்டுருவாங்கல்ல நம்ம ஆசைப்பட்டெல்லாம் தின்னுக்கலாம் நல்ல யோசனையா இருக்குடா ஒண்ணு செய்யி நம்ம ஊர்ல செத்து போனவன பூரா ஒரு லிஸ்ட் எடு 2 நாளைக்கு ஒருக்கா இதே ரூட்ல போயிடலாம் அண்ணே முதல்ல இதை சக்சஸ் பண்ணுவோம்னே நீங்க போய் மரத்துல உட்காருங்க நான் ஊரெல்லாம் போய் அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்துறேன் பண்ணு யாரா நீ நான் தான்டா பால்ராஸ் வந்திருக்கேன் இந்த புள்ள மேல வந்திருக்கேன் என்ன வேணும் உனக்கு சொல்லு டேய் நான் அந்த பாலுங்கணத்துல விழுந்து செத்து 2 வருஷம் ஆகுதுடா இது வரைக்கும் இந்த ஊர்ல எதையாச்சும் திங்கிறதுக்கு கொடுத்துருக்கீங்களா இங்க கொடுத்தா மட்டும் நாக்கு ருசியா நல்ல போல தின்னுட்டு நான் பாடு போயிருப்பல்ல என்னை தேவையில்லாம காடு கரை கம்மா எல்லாம் பேயா அலைய விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா வெறி பிடிச்சு வந்திருக்கேப்ப எனக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுங்க சரி என்ன வேணும் சொல்லு வாயால சொன்னா மறந்துடுவீங்க என் பாக்கெட்ல சீட் இருக்கு அதை எடுத்து படிச்சுக்கங்க பால்ராசு இது எழுதிக்க ஒண்ணும் புரியல உன் வாயால நீயே படிச்சு சொல்லு பிராந்தி ஒரு புல்லு பீரி ஒரு புல்லு பிரியாணி ஒரு புல்லு காடை ஒரு புல்லு கவுதாரி ஒரு புல்லு கொக்கு ஒரு புல்லு கோழி ஒரு புல்லு நண்டு ஒரு புல்லு நத்த ஒரு புல்லு ஆக மொத்தம் 10 புல்லு அதோட பில்லு இந்த பொம்பளை பொறுக்கி பயலுக்கு நாங்க ஏன் வாங்கி தரணும் எங்களுக்கு தலையெழுத்தா ஆஹா குந்தாணி குறுக்க வயிறாலே மிஸ் ஆயிருமோ வாங்கி தரலன்னா அவன் வீட்டுக்குள்ள புந்து குடும்பம் நடத்திடுவேன் தேவையா அதெல்லாம் உங்களுக்கு பால்ராசு ஆசைப்பட்டு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுவியா அவர் பாட்டுல சாப்பிட்டு ஓடி போயிடுவாரியா அண்ணே சக்சஸ் இன்னைக்கு வெளுத்து வாங்க போறீங்க எங்க போற தலைவரி குளமா இவங்க அப்பா பால்ராஸ் வந்திருக்கானா பார்க்க போறேன் உன் புருஷனா ஆமாடா எடுபட்ட பயலே வந்தவன் வீட்டுக்கு வராம உனக்கு இங்க என்னடா உட்கார்ந்து பேச்சு இவ யாரா இவதானே பால்ராஜ் பொண்டாட்டி எது அவன் பொண்டாட்டி எனக்கு வச்சிருந்த அந்த ஒத்த வீட்டை அந்த கறிக்கடைக்கார பொண்டாட்டிக்கு எழுதி வச்சுட்டு
வெளியே இருக்கிறது எங்க அண்ணன் உடுமை, உள்ள இருக்கிறது அவன் புருஷன் பாலராசு. இருக்கிற என் புருஷனை தாண்டா பிடிக்கிற. நீ என்ன பண்ற? இந்த கறி பிரியாணி எல்லாம் கொடுத்து உன் வீட்டுக்காரனை விரட்டிக்கிட்டு இருக்கானா? என் புருஷனை விரட்டுறதுக்கு நீ ஐயோ ஐயோ பயலே. உனக்கு முன்னாடி போறியா? முன்னாடி சாட்டிய புடுங்கடா. இது யாரு? நான் தான்டா கறிக்கடை கருப்பையா. ஐயோ இவன் வேறயா? எங்கடா என் பொண்டாட்டி? அவன் வரலங்க. அது எப்படிடா? சாகும்போது மட்டும் 2 பேர் சேர்ந்து சாவீங்க, வரும்போது நீ மட்டும் தனியா வருவியா? எனக்கு என் பொண்டாட்டி வேணும்டா. ஐயோ நான் இது யோசிக்கலையே. அவளுக்கு பல இவள வந்துக்க. முரட்டு தமிழ்ல சிக்கிட்ட. யார்ட்டையும் சொல்லாம நீங்க பாட்டுல கிளம்பி போயிட்டியா? என்ன மாம்ஸ், வெட்டி வச்ச ஆட்டுத்தலை மாதிரி ஒரு ரியாக்ஷன் இல்லாம உட்காந்துருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? நல்லா தானே இருந்தீங்க, திடீர்னு எதையோ பறி கொடுத்தாம இருக்கீங்க. ஒண்ணு இல்லையே, நல்லா தான் இருக்கேன். இல்லனா நாங்க நம்ப மாட்டோம். உங்க மனசுக்குள்ள எதையோ வச்சுக்கிட்டு சொல்ல முடியாம தவிக்கிறிய, அது என்னன்னு சொல்ற வரைக்கும் நாங்க விட மாட்டோம். ஐயோ ஒண்ணும் இல்ல. சரி ஒண்ணு இல்லன்னு சொன்னா நீங்க தான் விடுங்களே. நீங்க அப்செட்டா இருக்கிறதுக்கு யார் காரணம் நான் சொல்லட்டா? யாரு? ஆனந்த். வேற யாரு? ஆனந்தியா? அவ என்ன பண்ணா? ஆமா, அவ மகன் கொடுத்து பேசாம எப்ப பார்த்தாலும் முறைச்சிட்டே தெரிஞ்சானா? என்ன மாம்ஸ், அதான் காரணமா? நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். இவ கூட தான் எப்ப பார்த்தாலும் என்ன முறைச்சிக்கிட்டே தெரியறா. ஆனா நான் சிரிச்சுக்கிட்டே வாழலையா? அவளுக்கு அட்வைஸ் பண்றது விட்டுட்டு இவங்கள போய் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்க போய் குளிச்சுட்டு வாங்கண்ணா, சாப்பிடலாம். என்ன சாப்பிடுறீங்க? சாப்பாடா டிஃபனா? எதுனாலும் ஓகே. அதுக்காக தவிடு புண்ணாக்குன்னு எதையாவது கொடுத்துறாத. ஐயோ மதினி. வாங்க சார். வணக்கம் சார். என்ன பாக்கணும்னு சொல்லிடலாம்ல? ஆமா சார், ஒரு முக்கியமான விஷயம் சார். என்ன விஷயம்? நான் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தேன். 6 மாசத்துக்கு முன்னால ஒருத்தன் வந்து கிணறு வெட்டுறதுக்கு லோன் வாங்கி தரேன் வான்னு கூட்டி போனேன். நான் அவன் கூட லோன் ஆபீஸுக்கு போனேன். ஒரு 60,000 ரூபாய் ஓகே பண்ணி கையில கொடுத்தாங்க. கூடவே இவ்வளவு லென்த்ல ஒரு லிஸ்ட் ஒண்ணு கொடுத்தாங்க சார். என்ன லிஸ்ட்? பேங்க் மேனேஜர் வந்து ஆபீஸ் பீன் வரைக்கும் யாராருக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுக்கணுங்கிற லிஸ்ட். எவ்வளவு தெரியுமா? 45,000 ரூபாய். 60,000 ரூபாய் 45,000 ரூபாய் லஞ்சமா புடுங்கிட்டு மிச்சம் 15,000 ரூபாய் கையில கொடுத்தாங்க. மத்திய நாள் தீபாவளி வேற. அன்னைக்கு துணிமணி பலகாரம்னு கொஞ்சம் செலவாயிருச்சு. அது போக பக்கத்து லாட்ஜ்ல ரூம்ப போட்டு லைட்டா கொஞ்சம் போக்குவரத்துமா வேற இருந்துச்சு. 15,000 க்ளோஸ். கிணறு வெட்டல. 1 மாசம் கழிச்சு வெட்டின கிணற பார்வையறதுக்காக கவர்மெண்ட்ல இருந்து ஆபீசர் வர 600 போன் வந்துச்சு. நம்ம தான் கிணறே வெட்டலையே, அவர் வந்து என்னத்த பார்வை இறது. இந்த உண்மையை அந்த ஆபீசர்ட்ட சொல்லிடலாம்னு ஒரு வாடகை சைக்கிள் நானே அவர் வீட்டுக்கு போனேன். அவரோ புது ஆபீசர். தம்பி நான் டெல்லி பெறப்பட்டேன், உன்கிட்ட பேசுறதுக்கு நேரம் கிடையாது, ஷார்ட்டா ஒரு ரூட்டை சொல்றேன் கேட்டுக்கேன்னாரு. என்ன சொன்னாரு? தம்பி நீ கிணறு வெட்டிட்ட, அதை 2 நாளா பாத்துட்டேன் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட்ல என் கையெழுத்த போட்டு தர்றேன், எனக்கு ஒரு 2,000 ரூபாய் கைச்செலவு கொடுன்னு கேட்டேன். நான் அவனுக்கு லஞ்சத்தை கொடுத்துட்டு அந்த பேப்பரை வாங்கி வீட்டுல கொண்டு பத்திரமா மடிச்சு வச்சிருக்கேன். இப்ப என்னடான்னா, ஏண்டா நீ கிணறு வெட்ட லோனை வாங்கிட்டு இன்ன வரைக்கும் டியூ கட்ட மாட்டேங்கிற, உன்னை அரெஸ்ட் பண்ண போறேன்னு இன்னொருத்த நோட்டீஸ் அனுப்பியிருக்கேன் சார். சரி இப்ப என்ன பண்ணலாம்? அப்படி கேளுங்க. கிணற நீ வெட்டிட்ட, அதை 2 நாளா பாத்துட்டு அந்த ஆளு ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருக்கான்ல, அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த காதை கொஞ்சம் கொடுங்க. வாங்க. என்ன சொல்ற? இதத்தான் நான் பண்ண போறேன். இதுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தா நீங்க அப்படி ஸ்டடியா நின்று வாதாடும். அதுக்கு தான் உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு மேட்டர் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இந்தாங்க 1000 ரூபாய். இப்ப நான் நேரம் அங்கதான் போறேன், என்ன ஃபாலோ பண்ணிக்க. கொடுத்த லோனை திருப்பி பிடிங்கிட்டு நோட்டீஸ் ஆடி அனுப்புறீங்க. ஐயா என் கிணத்த காணோம், என் கிணத்த காணோம், ஐயா என் கிணற காணோம், ஐயா என் கிணற காணோம், ஐயா என் கிணற காணோம். என்ன இங்க இருக்கேன், இங்க வாடா. இருக்கீங்களா? ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா, என்னடா பிரச்சனை? என் கிணற காணாங்க. கிணத்த காணாமா? ஏல தெளிவா சொல்லு, கிணத்த காணாமா இல்ல கிணத்து பக்கத்துல இருந்து பம்பு செட்ட காணாமா? சத்தியமா கிணத்த தான் காணோம். மரியாதையா வந்து கண்டுபிடிச்சு கொடுங்க, இல்லனா எல்லாரும் உள்ள வச்சிருவேன். வாங்க வேமா வாங்க 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 வாங்கய்யா. ஸ்டாப் 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 சார். இதான் சார் ஸ்பாட். வாங்க 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 சார். இதான் சார் இருந்துச்சு. வட்ட கிணறு சார், வட்ட கிணறு. அது வட்டாத கிணறு 80 அடி ஆழத்துல இருந்துச்சு சார். இங்கதான் சார் படிக்கட்டு இருந்துச்சு, அதை எடுத்துட்டு பண மரத்தை ஓட்டிட்டு போயிருக்காங்க சார். இந்த ஏரியாவிலே வட்டாத கிணறு என் கிணறு தான் சார். இந்த கிணறை வச்சு நான் என்னென்ன விலையை வச்சு தெரியுமா? இந்த பக்கம் 500 தென்னை, இந்த பக்கம் 500 வாழை, நடுவுல ஒரு 1000 அடி நீளத்துக்கு வாய்க்கா, இந்த பக்கம் 500 கொய்யா மரம் சார். அம்புட்டி ஆட்டையை போட்டு போயிட்டாங்க சார். சரி அதுக்கு போனாலும் பரவாயில்ல, கிணத்த ஆட்டையை போட்டு வகுத்துல அடிச்சுட்டு போயிட்டாங்களே. இங்க பாருங்க, அந்த தெரியுது பாருங்க ஒரு ஊரு. அந்த ஊருக்காரன் போல இந்த கிணத்துல தான் சார் வந்து தண்ணி எடுத்துட்டு போவான். அந்த அளவுக்கு அம்புட்டு பேருக்கு பெர்மிஷன் கொடுத்து வச்சிருக்கேன் சார் நானு. என்ன ஆளுங்க, என்னால முடியலடா. பாத்தீங்களா சார், பாத்தீங்களா? என் கதையை கேட்டு நீங்களே பிம்மி பிம்மி அழுறீங்க பாரு.
நான் அதுக்கு அளலடா. வேற எத்தனையோ கேஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனா வாழ்க்கையில இப்படி ஒரு கேஸ் நான் அட்டன் பண்ணவே இல்லடா. கிணற காணாமனு ஒரு கேஸ் ஆடா. அதாண்டி கேஸ். போதும்டா. என்ன ட்ரெஸ்ஸ கலட்டுறான்? ஒருவேளை இவன் கிணறு தோண்ட போறானோ? ஐயாட்ட கொடுத்து சுடல வேலை வெட்டியே போயிட்டான் அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு சின்ன பிரச்சனைக்கு போய் ஏன் சார் எதுடா சின்ன பிரச்சனை? ஒரு கிணறு காணாம போறது சின்ன பிரச்சனையா? இன்னைக்கு கிணத்தை காணலம்ப, கொஞ்ச நாள் கழிச்சு ஆத்த காணலம்ப, அப்புறம் ஊரை காணலம்ப, அப்புறம் உன்னையே காணலன்னு யார்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்படா. நீ இருக்கிற ஊர்ல நான் இருக்க மாட்டேன்டா. நான் போறேன்டா. என்ன இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டான்? 5 லட்சம் கொடுத்து வேலை சேர்ந்தேன். 5 எத்தனை அதிகாரி வேலையை விட்டு போனாலும் எனக்கு கவலை இல்ல. காணா போன கிணற திருப்பி வாங்காம நான் விட மாட்டேன். என்கிட்ட கிணறு வெட்டின ரசீது இருக்குடா. லஞ்சமா வாங்குறீங்க, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போக வேண்டாம். எனக்கு வந்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்றீங்களா? கேளுங்க. 2 ட்ரெயின் ஒரே தண்டவாளத்துல எதுக்கு வருது? கொஞ்ச நேரத்துல மோத போகுது. அந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா என்ன செய்விய? டக்குன்னு அங்க இருக்கிற சிகப்பு கொடி எடுத்து காட்டுவேன். அங்க சிகப்பு கொடியே இல்ல, அப்ப என்ன செய்விய? ஓடி போய் ட்ராக்க மாத்துவேன். அங்க ட்ராக் மாத்துறதும் இல்ல, அப்ப என்ன செய்விய? சிக்னல் போர்டுல போய் சிக்னல் போடுவேன். அங்க சிக்னல் போர்டு இல்லனா என்ன செய்விய? ஓட்டிட்டு வர டிரைவரை பார்த்து வராதன்னு தூரமா நின்னு கை காட்டுவேன். அந்த டிரைவரும் அத பார்க்கல, என்ன செய்விய? அப்போ ஓடி போய் எங்க தாத்தா கூட்டு வந்துருவேன். எதுக்கு? 2 ட்ரெயின் நேருக்கு நேர் மோதிக்கிறது இது வரைக்கும் எங்க தாத்தா பார்த்ததே இல்ல.